எஃப்ஆர்பி ரீபார் நம்மளோட பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாமா? இதனால் நமக்கு ப்ரைஸ் ஏதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை மேஜராக ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஃப்ஆர்பி ரீபார் பொறுத்த வரைக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. நமக்கு ஸ்டீலுக்கு வந்து 600 மெகா பாஸ்கல் இருந்தால் நமக்கு எஃப்ஆர்பி அப் டு 1200 மெகா பாஸ்கல் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் சில வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஸ்டீலும் காங்க்ரீட்டும் சிமிலரான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். பட் ஆனால் எஃப்ஆர்பிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டவுனாக இருக்குது. பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா லாங்கிடியூனல் டைரக்ஷனில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இதை ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணுறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னதான் இதில் வந்து ரிப்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் காங்க்ரீட்டோட பாண்டிங்கெல்லாம் ஆட் பண்ணாலும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை விட மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டீலுக்கு ஈல்டிங் பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பிக்கு வந்து ஈல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இல்லை. ஒரு பீம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னாக்கா பீம் பெண்ட் ஆகி ஃபெயில் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, ஃப்ராக்சர் ஆகி சடனாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி